வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளியை வச்சு சுவையான பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்கறியில் வெறும் தக்காளி வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும், இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்காங்க. நீங்கள் குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோங்க. எண்ணெய் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் ஸ்பைஸு தேவையான அளவு போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட போடுங்க. என்கிட்ட இருந்துச்சு போட்டிருக்கேன். வெள்ளை வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் கூடங்க உடம்புக்கு. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை இது கரைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இது கரைக்கிறன்றதுனால நான் இதையே சேர்த்துருக்கேன். இதில் நான் நெய் எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேங்க, பெரிய ஸ்பூன் அளவுக்கு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. நீங்கள் அந்த தண்டு நல்லா இலசாக இருந்துச்சுன்னா புதினா தண்டோடு கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், புதினா நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழமாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட, ஒரு 300 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா ஒரு 1/2 கிலோ அளவு கூட போட்டுக்கோங்க. ரொம்ப இனிப்பாகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பழமாக போட்டிருக்கேன். அது தக்காளி நல்லா வதங்கணும் நம்மளுக்குன்றதுனால நான் மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சேன். அது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த டைமில். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால கண்டிப்பாக அடி பிடிக்குங்க. அதனால் அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது போல் போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால ஓரளவுக்கு கம்மியாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் சேர்க்குறாங்க. புளிப்பான தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளிலையும் தயிர்லையும் புளிப்பு இருக்கும். இதோட புளிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா ஃபைனலாக நீங்கள் லெமன் வேணால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பிழியலை. பாருங்கள், தயிரும் நல்லா இதில் திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி அரிசியை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா இந்த ஸ்டேஜில் அது ஓரளவுக்கு ஊறி இருக்கும். நம்ம இந்த டைமில் அப்போ தண்ணியை இருத்துட்டு நம்ம இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசியை கூட போடுங்க. நான் 2 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். 2 கிளாஸ்னால் ஒரு 1/2 கிலோ கூட எடுத்துருக்காங்க. அரிசி ஒடியாமல் நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. அந்த அரிசி ஓரளவுக்கு அந்த எல்லாத்துலேயும் கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1க்கு 1.5 அளவில் பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசினா 1க்கு 2 அளவு சேர்த்துக்கோங்க வாட்டர். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி அளிக்க வரும்போது. இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன்னா அது ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தெரியணும் நம்மளுக்கு. இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தூவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடுறாங்க. நீங்கள் குக்கர் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. நான் தம் போடுறதுனால மூடி போட்டு தண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ண 10 இல்லை 15 வச்சுருங்க. எடுத்து திறந்து பாருங்கள், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தக்காளி பிரியாணி கூட நீங்கள் வெங்காயம் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். கூட பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.